நிஜமா ஆச்சரியமாயிடுச்சுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில எல்லா குடும்பமும் இப்படி தான். ஒரு குடும்பத்தில விசேஷம் நடக்குள்ள சொந்த பந்தம் வராங்களோ இல்லையோ, இந்த ஊர் இளைஞர்கள்லாம் ஒருத்தன கூட்ட நட்பு, ஒருத்தன கூட்ட நட்பு, தூரத்து நட்புலேருந்து எல்லாருமே குடின்றது ஆஸ் யூசுவல் தான். அதில குடிக்காதவங்களும் நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா நட்புனா என்னன்றத காட்டுறது அந்த கல்யாணத்தில காட்டி விட்டுர்றாங்க. இது வந்து ஒரு கல்யாணத்தில தான் நடக்கும்லாம் இல்ல. எல்லா கல்யாணத்துலயும் இப்படிதான். இது எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இது வீடியோ எடுத்து போடுறதுக்குன்னு நான் வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு லேட்டா தான் போனேன். அது தெரியும் ரொம்ப பழகுனவங்க. பார்த்தா கல்யாணத்தில எல்லா பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அழகா எல்லா காய்கறியும் வெட்டி குடுத்துட்டு, விடிஞ்சா எப்புட்றா இங்க கல்யாணத்தில இங்கெல்லாம் வந்து 3000 பேருக்கும் சாப்பாடு, காய்கறி, சாம்பார், பொரியல் எல்லாமே எல்லாருக்கும் அமைஞ்சிருதுன்னு பார்த்தா, இந்த மாரி தான் 3000 பேருக்கு என்னதான் சமையல் மாஸ்டர் வச்சாலும் 4, 5 பேர் எப்புட்றா வெட்டுவாங்கன்னு பார்த்தா, இதான் கதை பழகுது. எப்பா! எவ்வளோ ஆனந்தமா, என்ன சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அவங்க பேசிக்கிட்டு, ஜாலியா சிரிச்சுக்கிட்டு, அவங்க வேலைய நைட்டு ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு, அது ஒரு பெரிய பாரத்த தூக்குறதே அந்த சாப்பாடு தாங்க ஒரு கல்யாணன்றது. அந்த அத வந்து இவங்க ஈஸியா நாங்க இருக்கிறோம்னு சொல்ற அந்த நட்பு இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஒரு மகா நட்புங்க. கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில் மாவட்டம், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லா குடும்பங்களும்